ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கந்த சஷ்டி விரதம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு கொடுக்க போறேன். எல்லா கடவுளுக்கும் நம்ம விரதம் இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு பசி தாகம் ரெண்டுத்தையும் விடுத்து இறைவன் பால் நம்ம மனசை ஒண்ணு கொண்டு வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம பல அருளை பெறுவதற்காக விரதத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த மாதிரி விரதங்கள்ல முதன்மையான ஒரு விரதம் சொன்னா அது கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரதம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வார விரதம், மாத விரதம், வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற விரதம். வார விரதம்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வருது. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து அவர் அருளை பெறுவது வார விரதம். மாச விரதம்னா கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லையா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவது மாத விரதம். வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற விரதம் கந்த சஷ்டி விரதம். இது ஒரு கடுமையான விரதம் தான். இருந்தாலும் இறைவனால் உடனடியாக அருள் நாம் அவருடைய அருளை பெறுவதற்கான ஒரு விரதம் என்று கூட சொல்லலாம். இந்த விரதம் எந்த மாசம் வருதுன்னா ஐப்பசி மாசம் வரும். அந்த வளர்பிறை நாட்கள்ல 6 நாட்கள் தொடர்ந்து வருகின்றது. இது ஏன் 6 நாட்கள் கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் போர் செய்து இறுதியில் வெற்றி வாகை சூடி வருகின்ற நாள் அந்த சூரபத்மனை அழித்த அந்த நாள் கந்த சஷ்டி என்று சொல்றோம். அந்த 6 நாட்களும் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க. 7வது நாள் காத்தால விரதம் இருந்து இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருமணத்தை பார்த்து விரதத்தை கைவிடுவாங்க. அப்ப அந்த 7 நாட்கள் சொல்லும் போது அந்த 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கிறோம் இல்லையா, அந்த 6 நாட்கள் விரதம் இருப்பது கந்த சஷ்டி விரதம். இந்த விரதத்திலேயே பல வகைகள் உண்டு. அது தனியாக நான் ஒரு பதிவு தரேன். ஆனா இந்த விரதத்துக்கு எப்படின்னா முழு பலன் உண்டு. முருகப்பெருமான் உடனடியாக பலன் தரக்கூடியவர். பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு கண்கண்ட தெய்வமாக இருக்கின்றவர் அந்த முருகப்பெருமான். கலியுக தெய்வம் அவர். பக்தர்களுக்கு அருள் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு நாம் விரதம் இருந்து வழிபட நாம் என்ன கேட்கிறோமோ அந்த வரங்களை உடனடியாக நமக்கு அருள் பாலிக்கின்றார். இந்த விரதம் இந்த வருஷம் எந்த நாள்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22/10/2025 புதன்கிழமை அன்று இந்த கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது. சூர சம்ஹாரம் சொல்றோம் இல்லையா, அந்த சூர சம்ஹாரம் 27/10/2025 திங்கட்கிழமை அன்று சூரபத்மனை அழித்த நாள். அதனால சூர சம்ஹார நாள் கந்த சஷ்டி நாள். 28/10/2025 அடுத்த நாள் காத்தால முருகனுக்கு திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பக்தர்கள் அந்த விரதத்தை கைவிடுவாங்க. அந்த மாதிரி அந்த பக்தர்கள் இறைவனோடு ஒன்று சேர்கின்ற அந்த நாள் மிகவும் புண்ணியமான ஒரு நாள். அந்த நாட்களை எப்ப வரும்னு காத்திருந்தோம். அந்த ஒரு வருஷத்துல அந்த நாட்கள், அந்த 6 நாட்களும் இறைவனோடு ஒன்று சேர்ந்து அவருடைய கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு விரதம் இருந்து அந்த விரதத்தை வெற்றிகரமாக முடித்து இறைவனுடைய அருளை பெற்று வரும் பக்தர்கள் எண்ணற்றோர். அதனால இந்த கந்த சஷ்டி விரதம் இந்த வருஷம் எந்த நாள்ல வருதுன்னு நீங்க பாத்துட்டீங்க. அதே நேரத்துல இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த வார விரதத்தை நம்ம கடைபிடிச்சாலும் சரி, மாத விரதத்தை கடைபிடிச்சாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு வருகின்ற இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிச்சாலும் சரி, முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும் என்பதுதான் உண்மை. அந்த கலியுக கண்ணனாகிய அந்த இறைவனாகிய அந்த முருகனை நாம் வழிபட நம் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி வெளிச்சமானது நமக்கு நிச்சயமாக கிட்டும். வாழ்வில் ஒவ்வொரு பாட்டியும் நமக்கு பல முன்னேற்றங்களை நாம் காண்பதற்கு, கண்கூடாக காண்பதற்கு இந்த விரதம் நமக்கு மிகவும் கை கொடுக்கின்றது என்று சொல்லி இந்த உரையை நான் முடிச்சாலும் கூட இதுக்கப்புறம் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், அதோடைய விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.
Subscribe to my channel and please press the bell icon for more videos.